இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புத்தாண்டிலும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிமை டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 2022 ஆண்டு முடிந்து 2023 ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் கோடான கோடி நன்றிகளை துதிகளை செலுத்துவோம். ஒவ்வொரு புதிய ஆண்டு பிறந்தவுடன் நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் பல புதிய தீர்மானங்களை ஏறெடுத்திருப்போம். ஆண்டவரே, நான் இதை செய்ய வேண்டும் என்று அநேக காரியங்களை குறித்து தீர்மானங்களை நாம் எடுத்துள்ளோம். ஆனால் இந்த புத்தாண்டு தீர்மானங்கள் எப்பொழுது உருவாயிச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பாபிலோனியா நாட்டில் இப்படியாக புதிய ஆண்டு பிறந்தவுடன் தங்களது தெய்வத்திற்கு முன்பாக சில உறுதிமொழிகளை எடுப்பார்களாம். அதாவது, தாங்கள் கடனாக வாங்கின பொருட்களை திருப்பி கொடுப்போம், இரவலாக வாங்கின பொருட்களை நாங்கள் திருப்பி கொடுத்து விடுவோம் அப்படி என்று அவர்கள் ஆண்டவர்களுக்கு முன்பாக உறுதிமொழி எடுத்ததாக வழக்கம் இருந்தது. அதே பின்னாளில் நாம் எல்லாரும் புதிய ஆண்டு பிறந்த பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் பல புதிய தீர்மானங்களை நாம் ஏறெடுக்கிறோம். சரீர அளவில் நான் சுறுசுறுப்பாய் செயல்படுவேன், ஆரோக்கியத்தோடு என் உடலை வைத்திருப்பேன், உள்ள நலத்தோடு இருப்பேன், நல்லா சிரித்து மகிழ்ந்து நான் இந்த ஆண்டு எல்லாரோடு மனமகிழ்ச்சியாய் இருப்பேன், சில காரியங்களில் முதலீடு செய்வேன், இன்னுமாய் சில பொருட்களை வாங்குவேன் என்று பல தீர்மானங்கள் உடல் அளவில் எடுப்போம். அதே போல உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் ஒழுங்காக வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஆலயத்திற்கு செல்வேன், நல்ல உதவிகளை செய்வேன் என்று நாம் தீர்மானங்களை எடுப்போம். இப்படி நாம் பல தீர்மானங்களை எடுப்போம். ஆனால் அது ஒரு வார காலம் சுறுசுறுப்பாக நாம் செயல்படுவோம். ஆனால் பின்பு அதை அப்படியே நாம் விட்டு விடுவோம். ஆனால் நாம் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் இருந்து கடைசி வரை அதை செயல்படுத்தி முடிப்பதற்கு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சில காரியங்களை குறித்து தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் எடுத்த தீர்மானங்கள் ஒவ்வொருவரும் புத்தாண்டில் ஆலயத்தில் இருந்து ஜெபித்து, ஆண்டவரே இந்த காரியங்களை செய்ய எனக்கு பலன் தாங்க என்று சொல்லி நாம் ஜெபித்து வந்திருக்கிறோம். அந்த தீர்மானத்தை நாம் இறுதி வரை நிறைவேற்றுவதற்கு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, நாம் தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன கை கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இன்றே செய். நாம் எடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் தீர்மானங்களையும் அன்றன்றைக்கு உள்ளதை அன்றன்றைக்கே நாம் செய்வதற்கு நாம் உறுதி கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க, இன்றே செய் அதுவும் நன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நாம் நம்மை சூழ்நிலைகளை பார்க்காதபடி நாம் கையில் கொடுக்கப்பட்டுள்ள காரியங்களை, நாம் எடுத்த தீர்மானங்களை நாம் இன்றைக்கே செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். அந்த குஷ்டரோகிகள் அந்த நாட்டின் வறுமை பஞ்ச சூழ்நிலையில் அவர்களுக்கு கிடைத்த நற்செய்தியை அவர்கள் அந்த நாட்டிற்கு கொண்டு செல்வதற்காக இந்த நாள் நற்செய்தி நாள், அறிவிக்கும் நாள், நாம் தாமதிக்கிறது நல்லதல்ல அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவு செய்து செயல்பட்டதை பார்க்கிறோம். அதே போல தான் நாம் எந்த ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்வது அல்லது மற்றவர்களுக்காக செய்கிற காரியங்களை நாம் இன்றே அறிவிக்கிற நாள். நாம் தாமதம் செய்வது நல்லதில்லை. நாளை செய்யலாம், 2 மாதம் கழித்து செய்யலாம், ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா அடுத்த நாள் அவங்க கேட்கும்போது நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு நாம் தாமதிப்பது நல்லதில்லை. இன்றே நாம் செய்வது நல்லது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லியிருக்கு. நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு தெரியாது. இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த மனமகிழ்ச்சியான இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்வது சிறப்பானதாக காணப்படும். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை
புகையை போல கடந்து போகும். புகை எப்பொழுதும் புகை மூட்டம் இருந்துகிட்டே இருக்காது. காற்று வீச வீச அது வந்து கலைந்து போய்விடும். அப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை, புகையை போல கடந்து போகிற வாழ்க்கை. ஆகவே நாம் காலம் தாழ்த்தி எதையும் செய்யாமல் இன்றைக்கே நாம் செய்வது, நம்ம எடுத்த நல்ல தீர்மானங்களை இன்றைக்கே செய்வது தான் சிறந்தது அப்படின்ட்டு பார்க்குறோம். அதே போல் நீதிமொழிகள் 27:1 நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டதை ஒரு நாள் பிறப்பதை அறியாயே என்று நம்ம பார்க்குறோம். நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு நான் செஞ்சு முடிச்சிருவேன், என் கையில் கொடுத்த பொறுப்பை நாளைக்கு நான் முடிச்சிருவேன் அப்படின்ட்டு நம்ம நினச்சோன்னா ஒரு நாள் பிறப்பதை நம்ம கையில் இல்லை. தூங்கி முழிப்பதும் அது ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்குது. அதனால் நாம் எந்த ஒரு காரியத்தையும் நல்லதை இன்றைக்கே செய்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு முறை D.L. மூடி ஒரு நாட்டிற்கு பிரசங்கம் செய்வதற்காக சென்றிருந்தாராம். அப்பொழுது அவர் 3 நாள் கன்வென்ஷனில் முதல் நாள் இயேசு யார் என்பதை குறித்து அவர்கிட்ட மக்கள்கிட்ட பேசினாராம். இன்றைக்கு இயேசு யார், நாளைக்கு வந்து நாம் அந்த இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசுவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணுமா, எல்லாத்தையும் நாளைக்கு இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இயேசு யார் என்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சொன்னாராம். ஆனால் அடுத்த நாள் அவர் சொல்வதற்கு முன்பாக அந்த பட்டணத்தில் மிகப்பெரிய தீ விபத்து வந்து அநேக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரித்து போயிட்டாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டா. ஐயோ, இயேசு யார் என்பதை நான் சொல்லிட்டேன், அவரை ஏற்றுக்கொள்ளணும் என்பதை நான் சொல்லாமல் போயிட்டேனே, நாளைக்கு என்று நான் சொன்னதுனால நான் விட்டுவிட்டேனே, இத்தனை மக்கள் மரித்து போய்விட்டார்களே என்று அவர் வந்து மிகவும் வருத்தப்பட்டாராம். ஆகவே நாளைக்கு என்று நாம் தள்ளி போடாதபடி இன்றைக்கே செய்வதற்கு நாம் வந்து பழகிக்கொள்ள வேண்டும். வேதத்தில் சில பாத்திரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சகேயு, லூக்கா 19:5 நாம் பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஆண்டவரை காண்பதற்காக காட்டத்தி மரத்தில் ஏறி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர், சகேயுவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னவுடன், ஆண்டவரே என் வீடு ஆயத்தமாக இல்லை, நான் ஆயத்தமாக இல்லை, நாளைக்கு நீங்கள் வாங்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லலை. உடனே இறங்கி வந்து ஆண்டவரை தன் வீட்டிற்கு அன்றைக்கே அழைத்து கொண்டு போனதை நம்ம பார்க்குறோம். அதனால் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். நாமும் ஐயோ நான் ஆயத்தமாக இல்லை, இன்று நம்மளுக்கு வாய்ப்புகள் ஒரு முறை வாசல் படியை தட்டலாம். கேட்கும்போது நாம் வந்து இல்லை பிறகு பார்த்து கொள்ளுதேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. அந்த சகையை உடனே இறங்கி வந்ததுனால இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்றைக்கே அவன் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் அவன் வந்து அறிக்கை செய்து நாளத்தனையாய் எல்லாருக்கும் அநியாயமாய் வாங்கினதை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கேட்டவுடன் இன்றைக்கே நாம் கீழ்ப்படிவது சிறந்ததா இருக்கும். அல்லது இல்லை என்றால் ஐஸ்வர்யவான் லாசரு கதையில் நாம் பார்க்கிறது போல, அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரே 5 சகோதரர்கள் எனக்கு உண்டு, அழிகிறார்கள், இந்த லாசருவை அனுப்பும் அப்படின்ட்டு சொல்வது போல தான் நமது வாழ்க்கையும் மாறிவிட முடியும். ஆகவே நாம் இன்றைக்கே நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கே நாம் எல்லாவற்றையும் செய்வதற்கு இந்த புதிய ஆண்டில் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளை என்று தள்ளி போடக்கூடாது. என்ன நடந்தாலும், ஏனென்றால் நமது தீர்மானங்கள் செய்வதற்கு பல தடைகள் வரலாம். ஆனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நமது செயலை அன்றன்று செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்வது நம் தீர்மானங்களை நாம் தோற்காமல் அதை வெற்றிகரமாய் முடிப்பதற்கு அது ஏதுவாக அமையும் என்று பார்க்கிறோம். நாம் அப்படியாக செய்யும்போது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அன்று சகையுக்கு ஆண்டவர் கூறியது போல, இந்த புத்தாண்டிலும் நம் ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறார். இன்றைக்கே நீங்கள் செயல்படுங்கள், இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு உண்டாகும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த புதிய வருடத்தை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 2023ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. அநேக புதிய தீர்மானங்களை எடுக்க கிருபை தந்தீரப்பா. அதை ஆண்டவரே நாங்கள் தீர்மானங்கள் தோற்கா வண்ணம் ஆண்டவரே செயல்பட்டு முடிப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கே உமது சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து செயல்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலும்.
ஆண்டவரே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னது போல ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை காணும் கிருபைகளை கொடுத்துடலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.